நண்பா, இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா 46 படத்தோட டைட்டில் மற்றும் ஒரு ஆக்டர் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டரை பற்றியும் இந்த படத்தோட டைட்டிலை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா 46 வந்து வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து தெலுங்கு தமிழ் பேன் இண்டியன் மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துக்கு வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கிறதா இப்போ அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு பாணியில் நம்ம சூர்யா வந்து ஒரு எப்படி கஜினி வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட் கொடுத்ததோ அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ராமசாமியை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம், நான் சஞ்சய் ராமசாமியை ரீக்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி டேரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து அவர் கருப்பை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ இந்த படத்தை வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து இப்போ வந்து அனில் கபூர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஹிந்தி ஸ்டேட்டில் ஒரு வேறு லெவல் ஆக்டர். அதனால் பேன் இந்தியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஆக்டரை உள்ளே போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் வேறு லெவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்மளோட சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு ஃபீல் குட் ஜானர் நல்லா இருக்கும்னு நம்பலாம். நீங்கள் இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.